ரிஷபராசிக்கு பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே நறுமணத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா சுக்கிரனுங்கிறவர் தன்னைத்தானே அழகுபடுத்தி கொள்ள விரும்பக்கூடியவர். அதனால் அழகும் அறிவும் நிறைந்து இருக்கும்போது தான் சுக்கிரன் ரொம்ப பலன் கொடுப்பார். அதனால் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அறிவை தேடி போகணுமோ அந்த அளவுக்கு அழகையும் தேடி போகும், நறுமணத்தையும் தேடி போகும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. பொதுவாக பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போல்லாம் கமகமன்னு இருக்கீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு வருவாய் நல்லா வந்துக்கிட்டே இருக்கும். எப்போ உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கும் அலங்காரப்படுத்திக்கிறதுக்கும் நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு வரக்கூடிய வருவாய் குறையும். அதனால் இதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டிங்கனாலே ஓரளவு பேலன்ஸ் பண்ணலாம். பெரிய கோடிக்கணக்கில் வருங்கிற அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் அன்றாட தேவைகளுக்காவது அந்த நெருக்கடி குறையணும் இல்லையா? அதனால் ரிஷபராசிக்காரர்கள் எப்போதுமே தன்னை அலங்காரப்படுத்திக்கிறத நிறுத்தக்கூடாது. அதே போல் அறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தேடுறதையும் நிறுத்தக்கூடாதுங்கிறது தான் ரிஷபராசியோட முக்கியமான ரகசியம். சரி, இந்த ரிஷபராசிக்கு பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்க்குறோம். ராசிநாதனான சுக்கிரன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ராசிநாதனான சுக்கிரன் 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்குது. உச்சம் பெற்று இருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு அப்படின்னா கூட பார்த்திங்கன்னா, கூடவே சனியும் சேர்ந்துருக்கு இல்லையா? பொதுவாக சுக்கிரனும் சனியும் எப்பப்பெல்லாம் ஜாதகத்தில் ஒன்று சேருதோ, கோச்சார ரீதியாக ஒன்று சேருதோ, கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு பணம் கண்டிப்பாக சேர்ந்துருங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது சூரியனும் அங்கே வந்துடுது. அப்போ சூரியனும் சனியும் ரொம்ப கடுமையான பகை கிரகம் இல்லையா? அப்போ ரெண்டும் ஒன்றா சேர்ந்துட்டுருக்கிற இடத்துல சுக்கிரன் சேர்ந்துருக்க எப்படி இது கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சுக்கிரன் பார்க்கும்போது மார்ச் 25ஆம் தேதியே மேஷத்துக்கு போயிடுது. ரெண்டாவது சுக்கிரன் பல டிகிரிகளை கடந்து வந்துருச்சு. ஏன்னா சூரியன் இப்போ தானே என்ட்ரி ஆகிருக்கு. ஏற்கனவே கிட்டத்தட்ட சுக்கிரன் கிட்டத்தட்ட 20 டிகிரியை கடந்து இருக்கிறதுனால அது பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாதுங்கிறத மெயினாக தெரிஞ்சுக்கலாம். அதன் பிறகும் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த மாதத்தோட தொடக்கத்தில் 10 நாட்கள் வரைக்கும் கூடுமான வரையில் ரிஷபராசிக்கு தேவையான பணம் எப்படியாவது எங்கேருந்தாவது கண்டிப்பாக சேர்ந்துருங்கிறத மெயினாக பார்த்துக்கிட்டால் போதுமானது. மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மார்ச் 25ஆம் தேதியே ராசிநாதன் சுக்கிரன் அடுத்தது 12ஆம் இடத்துக்கு வந்துடுது. இந்த 12ஆம் இடத்துக்கு வரும்போது இதை விட இன்னும் நல்லது. அதாவது 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் ராசிநாதன் இருந்து கொடுக்க வேண்டிய பலனை 12ஆம் இடத்துக்கு இன்னும் நல்லா கொடுப்பான் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக கவனிச்சிக்கணும். ஏன்னா இது எல்லா ராசிகளுக்கும் பொருந்தாது. சுக்கிரன் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு உரிய கிரகம். அந்த சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்குது. அது பகைஸ்தானம் கிடையாது சுக்கிரனுக்கு. அதனால் 11ஆம் இடத்துலையும் நல்ல பலனை கொடுக்கும், 12ஆம் இடத்துலையும் நல்ல பலனை கொடுக்குங்கிறத மட்டும் பார்க்கறதுனால பொதுவாகவே இந்த மாதம் முழுவதுமே ஓரளவு ரிஷபராசிக்காரர்களுக்கு வெவ்வேறு பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பின்னாடி சொல்ல போகிறோம். பண பிரச்சனைகள் மட்டும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் யார் மூலமாவது தேவையான பணம் அட்லீஸ்ட் குறைந்தபட்ச அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான பணம் கண்டிப்பாக சேர்ந்துடுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது நேராக ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு இருக்கிறது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாதமாக குரு வக்கரகதியில் இருந்ததுனால பண வருவாய் கூடுமான வரைக்கும் நிறைய தடைப்பட்டுக்கிட்டே தான் இருந்திருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே வக்கரம் ஆயிடுச்சு இல்லையா? அதனால் பார்க்கும்போது ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் திட்டமிடும்போது பணம் வர்ற மாதிரி இருந்து திடீர்னு பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்துட்டுருக்கிற பணத்துக்கு வரவுலே சற்று குறைவாக இருக்கும். இப்போ என்ன 2ல் குரு நமக்கு என்ன நல்ல பலனை பண்ணிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருப்பாங்க. உண்மையிலே 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய குரு மிதுனம்ங்கிறது குருவுக்கு கிட்டத்தட்ட பகை வீடாக இருந்தாலும் கூட இது குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் பணத்தை கொடுத்து எதானே தீரணும். என்ன தான் குரு ரிஷபராசிக்கு 8ஆம் அதிபதியாக இருந்தாலும் அவரே 11ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம் தானே. அதனால் ஒரு பக்கம் நெருக்கடியை கொடுத்தாலும் இந்த நெருக்கடியை கிளியர் பண்ணுற அளவுக்கு இன்னொரு பக்கம் பணத்தை கொடுத்தே தீரணும்ல. அதனால் இது வரைக்கும் வக்கரகதியில் இருந்த குரு இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவர்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் இன்னும் சிலருக்கு அடுத்த கட்ட முயற்சி எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் தேவையான பணத்தை இனி குரு தொடர்ச்சியாக வழங்குவதற்கான வாய்ப்பு அந்த சூழ்நிலையில் உருவாகி இருக்கிறதுங்கிறத நம்ம மறந்துட வேணாம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது
இப்போதைக்கு 4ஆம் இடத்தில் கேது இருக்குது. பொதுவாக கேது வந்து 4ஆம் இடத்துல இருப்பது வந்து அவ்வளவு சிறப்பு இல்லை. உடல் ரீதியாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன இரிட்டேட்டிங் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்காது. ஒன்று பார்த்திங்கன்னா, சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு பிடிக்காது. நல்ல பசியோடு போகிறப்ப நமக்கு பிடிச்ச சாப்பாடு அங்கே இருக்காது. அப்படியே உண்மையிலே நல்லா பசியும் இருந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியும் இருந்தால் கூட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த நேரம் வந்து வேறு ஏதாவது ஒரு வேலையில் மாட்டிக்கிட்டு அந்த சாப்பாடு சாப்பிட முடியாமல் போயிடும். வாகனங்கள் வந்து நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். இருக்கிற வீடுகளில் வசதி வாய்ப்புகள் சற்று குறைவாக இருக்கும். ஏதாவது வாங்கி மாற்றலான்னா கூட அதுக்கு பணத்தட்டுப்பாடுகள் இருக்கும். இப்படி ஏதாவது ஒரு வகையில் சாப்பிட்ற விஷயத்துலையோ, வாகன விஷயத்துலையோ, வீட்டில் படுத்து உறங்கக்கூடிய விஷயத்துலையோ, இல்லை வந்து விருப்பமான புத்தகங்களை படிக்கிறதுக்கோ, விருப்பமான நிகழ்ச்சிகளோ பார்க்குறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன இடையூறுகள் இருந்துக்கிட்டு இருந்தால் அதுவே உங்களுக்கு ஒரு வகையில் பரிகாரம்ங்கிறதுனால இதை பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் அப்படின்னா சில கஷ்டங்கள், இப்போ நாமளே விரதம்ங்கிறது வந்து பட்டினி தானே, அப்போ விரதம் இருப்பது மூலமாக ஒரு காரியத்தை அடைகிறோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அதுபோல் இதுபோல் சில மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சில விஷயங்களை வந்து நாம் வந்து துறக்கிறதன் மூலமாக அதுவே நமக்கு பரிகாரமாக அமையுது. இதுதான் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 10ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்குது. இந்த 3 கிரகங்கள் என்னன்னா, மாத தொடக்கத்திலே பார்த்திங்கன்னா ஒரு ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் அங்கே தான் இருக்குது. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு ஒரு பக்கம் 12ஆம் அதிபதி, இன்னொரு பக்கம் 7ஆம் அதிபதி. இது போய் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்குது. அப்போ 7, 12ன்னா மனைவி வழியில் ஏதாவது ஒரு வகையில் செலவு வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குறிப்பு. இருந்தாலும் அவர் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் செய்யக்கூடிய இடத்துல பல பேருக்கு வந்து வாழ்க்கை துணையோட ஒத்துழைப்பு, சப்போஸ் ஒரு பெண் வந்து ஒரு தொழிலை பண்ணிகிட்டு இருந்தான்னா அவருக்கு வந்து அவருடைய கணவன் மூலமாக ஒத்துழைப்பு கிடைக்கும். அல்லது ஒரு ஆண் ஒரு தொழிலை செஞ்சிட்டு இருந்தான்னா அவங்களுக்கு வந்து அவங்க மனைவி மூலமாக ஏதோ ஒரு சில ஒத்துழைப்புகள் கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது இப்போ செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அப்போ 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலே அவர்கள் வந்து தன்னை வந்து ஏதாவது ஒரு வகையில் தன்னை யாருங்கிறத ப்ரூவ் பண்ணுறது, அவங்களுடைய அடையாளம் என்னங்கிறத வந்து அந்த சொசைட்டிக்கு காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இருந்தால் கூட வந்து அது பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிருக்காது. ஏன்னா கூடவே ராகு இருக்குது, இன்னொரு பக்கம் அதுக்கு பகை கிரகமான புதனும் இருக்குது இல்லையா? அதனால் பார்த்திங்கன்னா எல்லா முயற்சியும் தெளிவாக எடுத்தால் கூட கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு வந்து தடை வந்து தடங்கலாகிற மாதிரிக்கிட்டே இருக்கும். இந்த தடங்களெல்லாம் மாறுற அளவுக்கு என்ன பார்த்திங்கன்னா, குரு வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சு குருவோட பார்வை வந்து செவ்வாய்க்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அவங்களுடைய அடையாளங்கள் ஏதாவது ஒரு வகையில் இந்த சொசைட்டிக்கு வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் குறுகிய காலத்தில் தான். ஏன்னா ஒரு 10 நாளைக்கு பிறகு பார்த்திங்கன்னா செவ்வாயும் அந்த பக்கம் போயிடுது. அது வரைக்கும் என்ன பார்க்கணுங்கிறது தான். அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 2க்கும் 5க்கும் உரிய கிரகம். 2ங்கிறது வந்து நமக்கு நேரடி வருவாயை கொடுக்கக்கூடியது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 5 அப்படிங்கிறது பார்க்கும்போது பிள்ளைகள், புத்திரஸ்தானம், மனசு, காதல் பல விஷயங்களை சொல்லக்கூடியது. இது போய் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல உட்காருது. 5ஆம் அதிபதி போய் 10ஆம் இடத்துல உட்கார்றது ரொம்ப சிறப்புன்னா கூட பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வக்ரமாக வேறு இருக்க ஆயிடுச்சு இல்லையா? 21ஆம் தேதி வரைக்கும், கிட்டத்தட்ட மார்ச் 21ஆம் தேதி வரைக்கும் புதன் வக்ரத்தில் தான் இருக்குது. 10ஆவதுக்கு கூட அதுக்கு பகை கிரகமான செவ்வாயும் இருக்குது, இன்னொரு பக்கம் ராகுவும் இருக்குது. இப்போ இது இந்த மாதிரி நெருக்கடியில் இருந்ததுனால பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த ரிஷபராசிக்காரர்கள் இடையில் ஒரு மாதம் 1.5 மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ரெகுலராக வந்துட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன வருவாய் கூட பாதிக்கப்பட்டிருக்கும். அவங்களுக்கு மனசுக்கு பிடிக்காத பல விஷயங்கள்லாம் காதில் விழுந்தால் கூட நம்மளால் போய் உதவி செய்யவும் முடியாது, காப்பாற்றவும் முடியாத ஒரு மனநிலையில் தான் இருந்திருப்போம். இப்போ வந்து குரு வக்ர நிவர்த்தியாகி குருவோட பார்வை அந்த 10ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு அடுத்த கட்ட முன்னேற்றமும் ஒரு மனமகிழ்ச்சியும் உண்டாவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஜென்ரலாக பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது சிறப்பு இருந்தால் கூட 10ஆம் இடத்தில் 3 கிரகங்கள் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லையே. 3 கிரகங்கள் சேர்ந்து இருக்கும்போது கிட்டத்தட்ட எது மேலேயும் ஈடுபாடு இல்லாமல், எது மேலேயும் பற்று இல்லாமல், குடும்பத்து மேலேயும் பற்று இல்லை, தொழில் மேலேயும் பற்று இல்லை, இதெல்லாம் விட்டுட்டு எங்கேயாவது போனால் பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி சிந்தனை தான் வரும். ஒரு சன்னியாசியோட சிந்தனை. எந்த பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ளாமல் தட்டி கழிப்பது, அதே போல் என்னை பற்றியும் யாரும் கவலைப்பட வேணாங்கிற எண்ணம் மாதிரி தன்னைத்தானே தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு மனநிலையில் தான் இது வரைக்கும் அவங்க இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த குருவோட பார்வை, குரு வக்ர நிவர்த்தியாகி அந்த பார்வை கிடைக்கிறதுனால அந்த மனநிலையெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வரும். அதற்கு அடுத்தது பார்க்கும்போது மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் வந்து கிட்டத்தட்ட மீன ராசியில் தான் இருக்கார். ராசிநாதன்
கூடவே சனியும் இருக்கிறதுனால நல்ல பணம் கிடைக்கும்னு சொல்கிறோம். ஆனால் என்னென்னா இந்த சூரியனும் சனியும் சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்னு இருக்குல்ல, சில பேருக்கு இந்த ரிஷபராசிக்காரர்களோட மூத்த சகோதரர்கள் அல்லது அவங்க குடும்பத்தில் உள்ள வயசில் மூத்தவர்களுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள், உடல் ரீதியான பாதிப்புகள், இந்த மாதிரி சில விஷயங்கள் வரலாம். இவர்களுக்கும் பார்த்திங்கன்னா கால் சம்மந்தப்பட்ட பாதிப்பு, கால் கையில் அடிபடுற சில விஷயங்கள் நடக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். முட்டிக்காலுக்கு கீழே அடிபடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சூரியன் சனி மட்டுமல்ல, கூடவே செவ்வாயும் சேர்றதுனால 11ஆம் இடம்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட அது என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. ஏன்னா இது 3 சேரும்போது தான் குழப்பமான பல விஷயங்களை உருவாக்கும் இல்லையா? அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த நெருக்கடிகள்லேருந்து உங்களை காப்பாற்றி கொள்வதற்காக முக்கியமாக பார்த்திங்கன்னா சூரியன் சனி அந்த இடத்துல பகை கிரகம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இதில் இன்னும் ஒரு யோகம் ஒன்று சொல்லுவாங்க. பொதுவாக 10ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் சேர்ந்து 11ஆம் இடத்தில் இருப்பது ஒரு சிறப்பு அப்படின்னு எடுக்கலாம். ரெண்டும் பகை கிரகமாக இருக்கிற ஒரே விஷயத்தை மட்டும்தான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்க தவிர, ஏதாவது ஒரு வகையில் அது வந்து ஒரு நிஷ்கல யோகத்தை கொடுத்துட்டு போகும். நிஷ்கல யோகம்னா நம்ம சொல்கிறது இந்த புதையல் யோகம்னு சொல்லுவாங்க. புதையல்லாம் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கா? ஏன்னா பூமியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அனைத்தும் அரசுக்கு சொந்தம். எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் கணக்கெல்லாம் காமிக்கணும். அதனால் புதையல் மாதிரி சில பேருக்கு, அதாவது எல்லாருக்கும் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது, சில பேருக்கு சில நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இருந்தாலும் வாகனங்களில் செல்லும்போது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இதை வந்து பார்க்கும்போது இந்த நெருக்கடியிலேருந்து மீண்டு வருவதற்கு எல்லா ராசிக்கும் சொன்ன மாதிரி மீன ராசியில் வந்து சூரியன் செவ்வாய் சனி இந்த 3 கிரகங்களும் கூடுவது எல்லா ராசிகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்துங்கிறதுனால கண்டிப்பாக சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் எல்லோருமே பார்த்திங்கன்னா நரசிம்மரை வழிபாடு செய்வது ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. என்ன நேயர்களே, ரிஷபராசிக்கு பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். அடுத்து மிதுன ராசிக்கு பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.